அதே இப்போ நம்மளெல்லாம் எடுத்துங்க, இதே ஊரில் எடுத்துங்க, எத்தனை பேர் துன்மார்க்கதனமாக இருப்பான் போய் பாருங்க, என்ன வாழ்க்கை நல்லா இருப்பான். ஆனால் நீ சபைக்கு வருவ, ஞானசானம் எடுத்திருப்ப, உண்மையாக இருப்ப, ஜெபிப்ப, கர்த்தருக்காக வாழ்வ, நெருக்கப்படுவேன். உன்னை பார்த்து அநேகர் கேலி கூட செய்வாங்க. சர்ச்சைக்கு போய் இது என்னத்தை கண்டுன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம யாரு? நீதிமான். அவங்க யாரு? துன்மார்க்கர். ஆனா துன்மார்க்கரை கர்த்தர் தாங்க மாட்டார், நீதிமானை தான் கர்த்தர் தாங்குவார். வேதம் சொல்லுது. அதே சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 23, 24 கொஞ்சம் வாசிக்கல. என் வலது கையை பிடித்து என்ன செய்கிறேன் பாருங்க. எப்பவுமே நம்ம வலது கை ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சுன்னா சிலரால் நடக்கவே முடியாது. நம்முடைய பலனை இந்த பக்கம் தான், வலது பக்கம் தான் நமக்கு பலன். நீர் என்னை தாங்குகிறீர். வாசிமா தொடர்ந்து. யாருடைய ஆலோசனைப்படி நடத்துறாரு? அவருடைய ஆலோசனைப்படி தான் நம்மளை என்ன செய்யணும்? நடத்துறாரு. அவர் தான் நம்மளை தாங்குறார். அப்ப துன்மார்க்கனுக்கு அது சொல்லப்படல. துன்மார்க்கன் அப்படி சொல்ல முடியாது. ஆனா நம்மை தாங்குகிறது யாரு? அதனால்தான் ஃபாதர் பாருங்க, நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியாக பாடுறாருல்ல. அப்போ நம்ம